ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டு. பிகாஸ் அவ்வளோ ஒர்க் பிஸி, கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம தினமும் லைவ் போகிறது, அப்புறம் வீட்டில் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியறதில்ல. பட் ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கும், ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறோம். பட் ஆனால் வீடியோஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, ஏகப்பட்ட கேள்விகள். பட் ஆனால் எதுக்குமே டைம் இல்லாததுனால நம்மளால் பொறுமையாக அதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன என்ன விஷயத்துக்காக ரிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்களேன், எங்கள் வீட்டு வேப்ப மரம். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வேப்ப மரம் இருக்குது. நாங்கள் இதில் சாமி கும்பிடுவேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் அப்படியே பேக்கில் காட்டுறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதில் இன்னும் ரொம்ப அழகாக படர்ந்து வரும் அந்த வேப்ப மரம். ஆனால் அது ரொம்ப பெருசாகுதுன்னு அப்பப்போ நம்ம தான் கட் பண்ணிடுறது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இங்கே தான் ரீல்ஸ்லாம் பண்ணுவோம். நான் பேக் வியூ இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம். நல்லாயிருக்கும். ஆனால் அடிக்கடி வேப்ப இலை நிறைய விழுதுனால நம்ம பெருக்கிட்டே இருக்கணும், அது ஒன்று தான். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு பதில் தான். ஸோ என்ன கேள்வி தானே பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பதில் சொல்லலான்ட்டு. ஸோ என்ன கேள்வினா, நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி, பர்சனல் மெசேஜ்லேயும் சரி, அப்புறம் இன்ஸ்டா மெசேஜ்லேயும் சரி, யூடியூப்பில் கமெண்ட்லேயும் சரி, நிறைய நீங்கள் மெசேஜ் போடுறது, கமெண்ட் போடுறது, மெசேஜ் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அப்படின்னா எதுக்கு தெரியுங்களா? நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அதில் சில கேள்வி ரிப்பீட்டாக நமக்கு கேட்குற கேள்விகள்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லலாம். என்னென்னா, அக்கா இந்த லைஃப்பை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஸோ ரொம்ப பெஸ்ட்டான லைஃப் அமைஞ்சிருக்கு. இது எப்படி நீங்கள் யோசித்து முடிவெடுத்தீங்க? ஏன்னா எல்லாருக்கும் இன்னொரு லைஃப் அப்படின்றது ப்ராப்பராக யாருக்கும் அமையாது. ஸோ நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அப்புறம் இவ்வளோ பெருசாக இருக்கா பாப்பா, எப்படி பாப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய மனப்பக்குவத்தில் வந்தா? எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்க அவளை எப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்றது. 2வது, அண்ணா வீட்டில் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கலையா? அப்புறம் நீங்கள் லவ் மேரேஜா? அப்புறம் நீங்கள் ஏன் அவரை வாடா போடான்னு கூப்பிட்றீங்க? வாங்க போங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் நிறையா அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாரு? நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸு. ஆனால் அதுக்கு நிறைய நான் பதில் சொல்லியிருக்கேன். ஒர்க் என்ன பண்ணுறாருன்றதை நான் பதில் சொல்லியிருக்கேன். அண்ணா எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாருன்றதை நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அப்புறம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். பாப்பா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அதாவது பாப்பாவை தான் ஃபஸ்ட்டு, பாப்பாக்காக தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத பதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் பதில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் ரிப்பீட்டாக கேட்குறீங்க. அதுக்கு ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கு சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, அவர் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நானும் அவரும் ஒன்றா தான் படித்தோம். ஃபர்ஸ்ட் கொஷின் ஓவரா. வாடா போடான்னு கூப்பிட்றீங்க ஏன்னு கேட்குறீங்க. 1 இயர் 2 இயர்ஸ் நம்ம க்ளோஸாக பழகினாலே நம்ம ஆட்டோமேட்டிக்லி வா போ சொல்லுப்பா சொல்லுடா வாப்பா பேர் சொல்லி கூப்பிட்றது இதுதான் நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வதுலேருந்து என் கூடவே குப்பை கொட்டுறாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு சடனாக வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு வராது. எனக்குன்னு கிடையாது, யாருக்குமே ப்ராப்பராக வராது. ஸோ அதனால தான் வாடா போடான்னு சொல்கிறேன். பட் இப்போ இருந்தாலும் பார்த்திங்கன்னா, நான் மோஸ்ட்லி இப்போ வெளியில் போகும்போது வாங்க போங்க அவங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போலாம் கொஞ்சம் ரீசன்ட் டேஸில். அப்புறம் அந்த கொஷின்ஸ் ஓவரா. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, பாப்பா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யார் வீட்லேயுமே ஓகே சொல்லாமலாம் நாங்கள் மேரேஜ் பண்ணுற ஐடியாவே கிடையாது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ எல்லாருமே ஓகே சொல்லி தான். அதுக்கான விளக்கம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அதோடு முடிஞ்சுதா? அடுத்தது பார்த்திங்கன்னா, என்ன கேட்டிருந்தீங்க? நிறைய சொல்லியிருந்தேன், அது ஒன்று கேட்டிருந்தீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கை வலிக்குது, ஒரு நிமிஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் கேட்டது பாப்பா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு பதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெற்றவங்க படுற கஷ்டங்களில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வளர்கிற குழந்தைங்க எல்லாருமே நம்ம அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு நினைப்பாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதில் பாப்பா பார்த்திங்கன்னா, நான் அது எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டேக் கேர் சென்டரில் தான் விற்று நான் வளர்த்தேன் நான், ஓகேங்களா? அது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இதுலேயுமே சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ பாப்பா வளர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு டேக் கேர் சென்டரில் குழந்தைகளை பார்த்துப்பாங்க இல்லையா, அங்கே தான். காலையில் நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது பாப்பா விட்டுட்டு போயிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா
ஃபுல் டே எனக்கு ஃபுல் மந்த் ஃபுல்லாக வேலை தான். ஒரே ஒரு நாள் தான் எனக்கு லீவ் வரும். வீக் ஆஃப் அப்படின்றது ஒரு நாள் தான் வரும். அந்த ஒரு நாள் லீவில் கூட பார்த்தீங்கன்னா பாப்பாவை நான் ஆஃபீஸ் கூட்டு போயிடுவேன். ஸோ அந்த ஒரு நாள் லீவ் தான் பாப்பா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படியே அந்த ஒரு நாள் லீவில் கூட நான் பாப்பாவை கூப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த ஒரு நாள் வேலை பார்த்தா நமக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைக்குன்றதுனால நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ டெலிகாலிங்கில் இருந்து தான், மார்க்கெட்டிங்கில் இருந்து, சேல்ஸில் இருந்து, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ் தான். சேல்ஸு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் ஒர்க் பண்ணது. அதிலலாம் ஒர்க் பண்ணி தான் இந்த இதில் வந்தது. ஸோ அதனால் அப்போ இருந்தே பாப்பாவுக்கு தெரியும். சாட்டர்டே சண்டே எல்லாமே என் கூட ஆஃபீஸில் தான் பாப்பா இருப்பாள். ஸோ அவளுக்கு எனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் நம்ம குழந்தைங்க பண்ணுவாங்க. அது 100க்கு 200% ட்ரூ. ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக என் பொண்ணும் அதை தான் பண்ணுவாள். நான் ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அது பிடிக்காது. ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அது பிடிக்கும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக வளர்த்தா கண்டிப்பாக குழந்தைங்க கரெக்டாக தான் வளரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன், என் குழந்தை அதை நோட்டீஸ் பண்ணுறா அப்படின்னா நெக்ஸ்ட் அவள் கண்டிப்பாக அதை பண்ண ட்ரை பண்ணுவாள். பட் அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்னா என் குழந்தை அதை அவாய்ட் பண்ணுவாள். ஒன்று. ரெண்டாவது, டைம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் நான் ஏகப்பட்ட டைம் என் குழந்தை கூட மட்டும்தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அப்படி தான். ஸோ ஏன்னா எப்போவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா குழந்தைங்கிட்ட நம்ம வந்து மனசை விட்டு பேசணும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்தது, என்ன ஆச்சு, எல்லாமே நான் அதை எப்போவுமே ப்ராப்பராக பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பாப்பா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பாப்பாவுக்கு வந்து என்னோடய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அந்த ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுக்கு எப்படி இந்த லைஃப் அமைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லைஃப்ன்றது எல்லாருக்குமே அமையும். ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ணுற பாதை மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு லைஃப் நமக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணுமோ அப்படி தான். அது நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு பொய், அதில் ஒரு பித்தலாட்டம் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீடிக்கவே நீடிக்காது. ஸோ நிறைய லைஃப் அதில் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். நிறைய ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நமக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கோ கிடைக்கலையோ, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மனசாட்சி உண்மையாக இருக்கணும். எப்படின்னா, காசு பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம். நம்மளோட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் தவறிச்சு அப்படின்னா அதுக்கு திருப்பி நம்ம வாங்கவே முடியாது. ஸோ வெளிப்படையில் நம்ம நடிச்சுக்கலாம், நான் ரொம்ப நல்லவங்க, என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தெரியும் அங்கே ஒரு பெரிய சாக்கடை விழுந்திருக்கு அப்படின்றது. ஸோ அதெல்லாம் ஒரு அசிங்கமான விஷயம். அந்த விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்ம எண்ணத்தில் என்ன தோணுதோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும். அதுதான் தனுஷ் நான் சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கைன்றது தான். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நான் கேவலமான எண்ணங்களை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நான் வெளியே ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சுற்றிட்டு இருந்தேன்னா டெஃபினட்டாக நடக்கவே நடக்காது. என்னோடய உள்ளுக்குள்ளே நான் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் என்னோடய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும்வாங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இவர் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அதனால தான் இந்த லைஃப்பை நான் சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் என்னை பற்றி எல்லாமே தெரியும். நான் எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாமே தெரியும். ஸோ நான் ஏன் கோவப்படுவேன், ஏன் சிரிப்பேன், ஏன் அழுவேன் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால புதுசாக நம்ம வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்னோடய பாஸ்ட் எல்லாமே அவருக்கு தெரியும். நான் வந்து புதுசாக அவர்கிட்ட இது இப்படி தான் நடந்தது, இது இப்படி தான் இருக்குது, இந்த நான் பாஸ்ட்டில் வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்னோடய பாஸ்ட் மீன்ஸ் இப்போ எனக்கு மேரேஜ் ஆன இந்த மேரேஜ் ஆச்சு பார்த்தீங்களா, மைக் ஒரு நிமிஷம். எனக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு இல்லையா, எனக்கு மேரேஜ் ஆனதில் மொதல் செகண்ட் வரைக்கும் எனக்கு என்ன நடந்திருக்கு, எனக்கு என்ன விஷயம், எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் எப்படி நடந்தேன், நான் எப்படி குழந்தைய வளர்த்தேன், நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், நான் எவ்வளோ பே வாங்குறேன், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோடய அப்பா யார், என் அம்மா யார், என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, எனக்கு பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு, என்னோடய பாஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன ப்ராப்ளம் பண்ணாங்க, என்னோடய பிரச்சனை என்ன, அவங்க வீட்டில் எப்படிப்பட்ட ஆளுங்க, A to Z எல்லாமே தெரியும். பிகாஸ் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உண்மை மட்டும்தான் நிற்கும். நான் வந்து மேபி ஐயோ எனக்கு இந்த லைஃப்பை நான் விட்டு கொடுக்கக்கூடாது, நிறைய மாப்பிள்ளை வந்தாங்க, ஏகப்பட்ட மாப்பிள்ளை அப்பா அம்மா பார்த்துருந்தாங்க, நிறைய பார்த்துருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து நான் எனக்கு மேரேஜ் வேணாம் தள்ளி போட்டதுனால எனக்கு பிடிக்காம போச்சு. பட் இது நான் மாப்பிள்ளையாவே பார்க்கல, ஆனால் வந்து தானாக இது அமைஞ்சுது. ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க, ஏங்க்கா நீங்கள் கொஞ்சம் ஏன் நீங்கள் வந்து அண்ணாவை சூஸ் பண்ணீங்க, என்ன ரீசன், ஏன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளைங்களாம் வந்திருப்பாங்களே, நீங்கள் ஏன் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு அவங்க தப்பாக கேட்கல, ஒரு கொஷினாக வச்சாங்க, அவ்வளோதான். அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, காசு பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், குணம் வருமா?
அந்த அதுக்காக பணக்காரங்களாம் கெட்டவங்களும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே நல்லவங்க தான். பட் அதில ஒரு சில பேர வந்து ஒரு ஒரு சில பேர் பண்ற தப்பால எல்லாரையுமே தப்பு அப்படிங்கிற மாரி தான் நம்ம குறிப்பிடுற மாதிரி வருது இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட்டா இருக்கோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால எனக்கு காசு, பணம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நிம்மதி வேணும். அது ஒண்ணே ஒண்ணு தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் நிம்மதியா என்ன பார்த்துக்கிறாரு. நிம்மதியான ஒரு லைஃப், அன்பான குடும்பம், அழகா ஒரு ஏஞ்சல் மாதிரி குழந்தை. இந்த தெறி படத்தில சொல்லுவாங்கல்ல, டிக்டோ லைலாக் அதேதாங்க. அழகான ஒரு ஏஞ்சல் மாரி குழந்தை, அன்பான புருஷன், அழகான ஒரு லைஃப் இது போதுன்ற மாரி தான் ஒரு லைஃபு. ஸோ இத விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். காசு, பணம் அதெல்லாம் எனக்கு நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 2, 3 பேர், ஒரு 5 பேர உட்கார வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு கடவுள் புண்ணியத்துல நல்லாயிருக்கும். கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, கடவுளுக்காக நம்ம தேங்க் பண்ணணும். கடவுளுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா நம்ம வீட்ல எப்பவுமே நம்ம சாமி கும்பிடுவோம். நிறைய பேர் வீடியோஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த லைஃப் நான் அதுக்காக சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ரொம்ப நல்ல மனுஷன். நல்லா பார்த்துப்பாரு, அன்பா இருப்பாரு. ஸோ அவர் ஒரு நல்ல வேலையில இல்ல, அவர் ஒரு பெரிய பணக்காரன் இல்லையே, அவர்ட்ட வருமானம் இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. இந்த செகண்ட் வரைக்கும் யோசிச்சதில்ல. ஏன்னா, அவரு கஷ்டப்பட்டு ஒரு லோடு தூக்கிட்டு இருந்த காலத்துலயும் அவங்க குடும்பத்த ரொம்ப அன்பா, பாசமா பார்த்துக்கிட்டாரு. இப்போ பிஸ்னஸ் வச்சு குடுத்துட்டேன். ஸோ ஏன் இந்த மேரேஜ் இவ்வளோ வருஷம் கழிச்சு பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நான் என் சொந்த கால்ல நின்னுட்டு தான் நான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அது பண்ணாலும் சரி, பண்ணாம இருந்தாலும் சரி, அது வேற விஷயம். ஆனா என் சொந்த கால்ல நிக்கணும். வந்தவங்க யாரும் அவங்கனால தான் நான் வந்து இப்படி நல்லா ஆனேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. நான் நல்ல இடத்துல வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் என் லைஃப்ல நான் வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற மாரி இருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் நான் ரொம்ப அதிகமா யோசிப்பேன். ஸோ இதுவரைக்கும் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணதே கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பொருள் ஒரு பொருளா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சேர்லேருந்து ஒரு ஒரு ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, பாப்பாவோட ஐஃபோனா இருக்கட்டும், என்னோட ஃபோனா இருக்கட்டும், டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், ஏர் கூலரா இருக்கட்டும், வாட்டெவர் இந்த நம்ம வீட்டுக்கு அட்வான்ஸா இருக்கட்டும், ரென்ட்டா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒத்தாள சம்பாரிச்சு, நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நின்னு, எந்த உழைப்பும் இல்ல. அது எங்க வேணா அடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. சிங்கிள் ஒரு 4 நாள் கூட யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதில்ல. நான் சொந்த கால்ல நின்னு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஹாப்பினஸ் கூட. நம்ம வந்து ஒரு இந்த அளவுக்கு நம்ம நின்னுருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, என்ன மாதிரி என் பொண்ணும் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா, அவ என்ன பார்த்து வளர்றதுனால, இப்போ வரைக்கும் பாப்பா பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயுமே ரூ. 1 கூட வாங்க மாட்டா. ஏன் என் ஹஸ்பண்டோட அக்காங்க வருவாங்க, அம்மா வருவாங்க. அவங்க குழந்தை கையில காசு குடுக்கணும் அப்படின்றதில்ல, குடுப்பாங்க. வாங்கவே மாட்டா. எங்க அக்கா கிட்டலாம் வாங்கவே மாட்டா. அக்கான்னு தான் நான் சொல்லுவேன் எங்க அண்ணிய. எங்க அண்ணியோட அண்ணா இருக்கார்ல, அவங்க ஹஸ்பண்ட் குடுப்பாரு. வாங்கவே மாட்டா. ஏன்னா, அவளுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஒருத்தவங்ககிட்ட அது அது வந்து ரொம்ப நல்ல பழக்கம் கூட அது. ஆனா நான் சொல்லுவேன், "இல்ல பாப்பா வாங்கிக்கோ, மாமா தானே குடுக்குறாங்கன்னு" சொன்னா கூட, "இல்லம்மா வேணாம்மா." ஆனா அப்புறமா வாங்கிப்பா. லாஸ்ட்ல நான் சொல்லி சொல்லி வாங்கிக்கோ. ஏன்னா சங்கடப்படக்கூடாது யாரும்ன்றதுனால, "வாங்கிக்கோ பாப்பா வாங்கிக்கோ." அப்புறம் நம்ம அங்க போம்போது அண்ணனுக்கு குடுத்தா வாங்குவாங்கல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிப்பா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோமோ அதுதான். இப்ப நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்ல வந்திருக்கேன்னா, பாப்பா பார்த்து வளரும்போது கண்டிப்பா அவளும் இதே மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வருவா. இதே மாதிரி அவளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவா அப்படிங்கிறது தான். அதனால தான் இப்பவே பார்த்தீங்கன்னா, அவ வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவ ஜுவல்லரி பிஸ்னஸ் இப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. பட் அவளோட ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஐஏஎஸ் தான். ஆனா, அவ இருந்தாலும் இப்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ இதுக்கு நடுவுல அவ நடிக்கிறா. ஒரு 3வது படிக்கும் போதுலேருந்தே அவ நடிக்கிறா. அவளுக்குன்னு ஒரு ஏர்னிங் இருக்கு. பட் அதுன்னு அவளுக்காக வந்து ஸ்கூல் எஜுகேஷனா இருக்கட்டும், வீட்டு செலவு, அப்பா அம்மாவ பார்த்துக்கிறது எல்லாத்துக்கும் கரெக்ட்டா இருக்கும். நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த திமிர காட்டுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுல நான் அவளுக்கு ரொம்ப நல்ல பழக்கத்த சொல்லிக் கொடுத்ததுனால, எல்லாருக்குமே அவள புடிச்ச மாதிரி இருப்பா. ஸோ இதுதான். நம்ம என்ன பண்றோமோ, அதான் நம்ம பிள்ளைங்க வளரும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. மனசார நம்மளோட எண்ணத்துல இருக்கணும். நம்ம லைஃப்ல இருக்கணும். அதுக்காக தான் இந்த இது. ஸோ இப்ப நான் சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலி என்ன நெனைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? அவர் மைண்ட் செட்ல என்ன இருக்குன்றது, எதுக்காக என்ன இந்த லைஃப்ப சூஸ் பண்ணாருன்றத அவர்ட்ட கேட்டு இந்த வீடியோவ முடிச்சிடலாமா? வாங்க போலாம். அவர் இங்கே வந்திருக்கார் கேட்கலாமா? சந்தோஷ் 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 கம் 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 கம். எங்கள் அம்மா பார்த்தீங்களா எப்படி நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இது எதுக்கு தெரியுமா இங்கே தொங்குது? ஆக்சுவலாக பாப்பா வந்து தினமும் காலையில் ஸ்கிப்பிங் பண்ணுவா. அது மறந்துடக்கூடாதுன்றதுக்காக எங்கள் அப்பா இங்கே தொங்க விட்டுருக்காரு. இன்னைக்கு நம்ம வந்து நம்மக்கிட்ட நிறைய கமெண்ட் வருது, நிறைய மெசேஜ் வருது. ஸோ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல டைம் எடுக்கும். அதனால ஒரு ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். சரியா? என்ன கேள்வினா, இந்த லைஃப்பை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க?
இந்த லைஃப்பை எப்படிக்கா சூஸ் பண்ணீங்க? ஏன்னா வந்து நெறைய லைஃப் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாரி அண்ணாவுக்கும் நெறைய லைஃப் கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா இத எப்படி பர்ட்டிகுலரா சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு? ஸோ இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நெறைய கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் சில கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். ஆனா நீ இந்த லைஃப்ப எதுக்காக சூஸ் பண்ண? அதுக்கான பதில் சொல்லேன். என்னோட பதில் சொல்லிட்டேன். உன்னோட பதில்? சொல்லிட்டியா? என்னோட பதில் நான் சொல்லிட்டேன்டா. என்ன பதில் அது? அது நான் சொல்லிட்டேன். தெரியல. உன்னோட பதில் சொல்லிட்டேன். என்னோட செப்பந்தி. பதில் எதனால இந்த லைஃப் நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னேன். நீங்க? உங்களுக்கு கண்டிப்பா உனக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது லைஃப் இருக்கலாம், இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த லைஃப் சூஸ் பண்ணா நல்லா நிம்மதியா இருப்பேன். இந்த லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு நீ எதுக்காக சூஸ் பண்ண? இந்த லைஃப். என்ன ஏன் நீ சூஸ் பண்ண? சிம்பிளா ஒரு கேள்வி தான். என்ன எதுக்காக நீ சூஸ் பண்ண? நல்ல பொண்ணு. நெக்ஸ்ட் ஆ, மைக் கிட்ட வை. கேர் வாய்ஸ் ஏற்கனவே கேட்க மாட்டேங்குது. இல்லை இல்லை நல்ல பொண்ணு, கேர் எடுத்துக்கிற ஒரு பொண்ணு. ஸோ நம்ம உண்மையாக பழகிட்டோன்னா ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, அதில் நமக்கு தெரியும் இல்லையா, புரிஞ்சுக்கிட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, கேர் எடுத்துக்கிறது, அப்புறம் அன்பு, பாசம் எல்லாமே தான், எல்லாமே கலந்தது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அது ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம லைஃப் நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. நான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம 3 பேரும் சேர்ந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சதுனால ஜாலியாக போகும், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றனால அது தெரில, டக்குன்னு மனசுக்கு பட்டுச்சு, தோணுச்சு, டக்குன்னு முடிவு எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப டீப்பாலாம் யோசிச்சதே இல்லை நான். வேறு யாழ்தானா? அவ்வளவுதான். உன்னோட பதில் நீ தான் சொல்லு. அவ்வளோதான். நம்மளதுலாம் சிம்பிளாக தான் இருக்கணும். நம்ம பாப்பாவுக்காக ஒன்று மெயின், அது ஒன்று. அப்புறம் என்னதான் பாப்பாவுக்காக பண்ணாலுமே, பாப்பாவுக்காக நம்ம மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு எடுத்தாலுமே செல்வா கேரக்டர் நம்மளுக்குள்ளே அனுசரித்து போனால் தான் நம்ம மேரேஜில் ட்ராவல் பண்ண முடியும், அந்த லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற கேரக்டர் தான். அன்பு, பாசம், கேர் எடுக்கிறது இது எல்லாமே ஒரு நல்ல கேரக்டரு. ஸோ அதனால் அப்படியே போயிடுச்சு. ஓகேப்பா. வைட்டிஸ்மா வைட்டிஸ். வெயிட் அதோ வராது. ஸோ அதுதான் இது மெயின். பாப்பா நான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணதை பற்றியா? பிசினஸ் அப்படின்றது சில பேர் சொல்றது வந்து நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா பிசினஸ்ல? இல்லை அதெல்லாம் இல்லை. அது என்னென்னா, ஒரு அவங்களுடைய பேர் இதில் வச்சு பார்க்கும்பொழுது அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவங்க ஒரு வச்சு கேட்கும்போது மே மாதத்துக்கு அப்புறம் தொடங்குங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு சின்ன ரீசனு. அதுக்கப்புறமா தான் மேரேஜ் பண்ணுறத பற்றியே பேச ஆரம்பிச்சுது. அதனால் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சுது. அது இல்லாமல் அவங்க வந்து அப்போத்த ஃப்ரெண்டாக இருக்கும் போதே நான் எதனா உழைச்சி எதனா ஒன்று பண்ணணும், ஒரு டக்குன்னு ஒரு இதில் முன்னேறணும், தனக்குன்னு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க. அதனால் வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சுது. ஸோ அது மே மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஆரம்பிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அது முடிவாச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு, அவ்வளோதான். அதில் பெருசாக எதுவும் இதெல்லாம் கிடையாது. எனக்கு அப்போ சப்போர்ட் பண்ணது இல்லை. இப்போ நான் ரொம்ப சப்போர்ட். இப்போ வந்து ஏகப்பட்ட சப்போர்ட் அவர் பண்ணுறாரு. ஏகப்பட்ட சப்போர்ட்லேருந்து எல்லாமே ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரதுலேருந்து, கொரியர் போடுறதுலேருந்து, வீடியோ எடுக்கிறதுலேருந்து எல்லா ஹெல்ப்பும் நிறைய பண்ணுறாரு. ஸோ அதனால் 2 பேருமே சேர்ந்து பிஸ்னஸ்ஸு. அவர் இப்போ செப்பரேட்டாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, அரிசி வியாபாரம். இல்லை, எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. கால் நான் வேணும்னு வழுக்கி விழுந்தேனா இல்லை இவங்கள உழ வச்சாங்கன்னு தெரில. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த வேலையவே முழுமையாக அடைஞ்ச உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ நீ தான் வேணும்னு கீழே விழ வச்சியோ, ஹெல்ப் வேணும்ன்ட்டு. எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, என்னது இது? மைக் எப்போ பார்த்தாலும் இவருக்கு வந்து காக்கா கூட பேசுகிறதே வேலை இவருக்கு. அப்புறம் அது இது இப்போ நடுவில் ஞாபகம் வந்துச்சுப்பா டக்குன்னு. என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்டு, எல்லாமே தெரியும். இவங்க லைஃப்பில் நடந்தது தெரியும், என் லைஃப்பில் நடந்தது தெரியும், எல்லாமே எப்படி எப்படி போச்சுன்னு தெரியும். அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா, அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே முடிவு பண்ணது. ஏன்னா பாப்பாவும் லைஃப்பில் எப்படிலாம் இருந்தாங்க, அவங்க என்னென்ன அனுபவிச்சிருக்காங்க,
ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் தெரியும், எனக்கு கூட இருந்து பார்த்துருக்கேன். இவர் அடிக்கடி அதனால சொல்ற அதனால வார்த்தை இவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, நம்ம எப்படி இருக்கோமோ நம்மள பார்த்து தான் குழந்தை வளரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு இவரு. அதுக்காகவே இதுவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதே மாதிரி டிக்டோ என்ன மாதிரியே பாப்பா. கரெக்ட்டா. ஸோ அவ்வளோதானடா? அவ்வளோதான். தானே ஓகே. கேட்டீங்க? அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் நல்ல கொஸ்டின்ஸா கேளுங்க. நெறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. பட் எது அதிகமா இருக்கோ அதுக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். ம். தேர்ந்தெடுத்ததா? ஆமா. நெறைய கேள்வி கேட்டாங்க. அதுல ரொம்ப அதிகமா கேட்குற கேள்வி இதுதான் அதிகமா இருக்கு. இந்த லைஃப் எப்படி சூஸ் பண்ணீங்க? அப்புறம் பாப்பா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன் நெறைய மாப்பிள வந்திருக்குமே அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் கேட்டதுல மட்டும் பர்ட்டிகுலரா நான் செலக்ட் பண்ணி இந்த பதில் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ நாங்களும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். பாய். பாய் சொல்றேங்க.